ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே ஒரு பக்கம் மீடியா ஆட்கள் எல்லாருமே இந்த மாதிரி பாக்கியோட ரெஸ்டாரண்ட்ல நடக்கிற எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு, அவங்க கிட்ட வந்து பேட்டி எடுத்தது மட்டும் இல்லாம, உண்மையாவே பாக்கியா மேல எந்த ஒரு தப்புமே இல்லன்றத அவங்களோட பேட்டி மூலியமா எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டு இருக்கா. ஆனா இன்னொரு பக்கம் இது எதுவுமே தெரியாத கோபியோ, எப்பவும் போலயே செழியன் கிட்ட தான் இந்த தப்ப பண்ணவே இல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் பாக்கியா தான். பாக்கியா தான் என்ன பழிவாங்குறதுக்காக இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு, பாக்கியாவ ரொம்பவே மோசமா திட்டி பேசிட்டு இருக்கது மட்டும் இல்லாம, என்ன ஒரு நாள் ஃபுல்லா அவ போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டால்ல, நான்லாம் அவள சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு, கோவத்துல அங்கருந்து வெளியே கிளம்பி வரும்போது கரெக்ட்டா மீடியா ஆட்களுமே இந்த மாதிரி கோபிக்கு பெயில் கிடைச்சிருச்சு. அதனால அவங்க வெளிய வராங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களோட நியூஸ இன்னுமே பரபரப்பா எல்லார்கிட்டயுமே காட்டணுன்ற காரணத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளிய வந்த உடனேயே கோபிய சுத்தி வளைச்சது மட்டும் இல்லாம, அவங்க மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க. உடனே கோபியோ ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட பதில் சொல்ல கொஞ்சம் தயங்குனாலும், அதுக்கப்புறமா வேற எத பத்தியுமே யோசிக்காம பக்கத்துல நின்னுட்டு இருக்க செழியன் கிட்ட அவங்க எப்படி எவ்ளோ பெரிய நாடகத்த ஆடி அவங்க நம்புற மாதிரி பொய் சொன்னாங்களோ, அதே மாதிரி அந்த மீடியா ஆட்கள் கிட்டயுமே அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, அந்த பாக்கியா நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறனால தான் இந்த மாதிரி ஒரு வேலைய பார்த்துருக்கா. மத்தபடி என் மேல எந்த தப்பும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே அவளோட பிளான். ஏன்னா நான் என்னோட குடும்பத்து கூட சந்தோஷமா இருக்கிறது அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம அவளுக்கு எதிரா என்கிட்டயும் ஒரு கிளவுட் கிச்சன் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. சொல்லப்போனா என்னோட ரெஸ்டாரண்ட் எவ்ளோ ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் தெரியுமா? அதனால தான் இந்த மாதிரி நான் இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவ அப்படி இல்லன்றதுனால என்ன இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு அவ தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறது மட்டும் இல்லாம, அவ நல்லா முன்னேறணும்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வேலைய பார்த்துருக்கான்னு சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு அந்த மீடியாக்காரங்களுமே கோபி கிட்ட, "நீங்க சொல்றது எதையுமே நம்ப முடியலையே. உங்ககிட்ட இதுக்கு எதிரா ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு?" சொல்லிட்டு கேட்க, உடனே கோபியும் என்னோட உண்மைதான் என்னோட ஆதாரம். வேணா இங்க பாருங்க என் பையன் இங்க நின்னுட்டு இருக்கான். அவன்கிட்ட வேணா கேளுங்க நான் எப்படிப்பட்ட ஆளுன்ற விஷயத்தன்னு சொல்லிட்டு அப்படியே செழியன கோர்த்து விட, உடனே பக்கத்துல இருந்த மீடியா ஆட்களும், "அப்பனா இந்த பையன் உங்களுக்கும் உங்களோட முன்னாள் ஒய்ஃப்க்கும் பிறந்த பையனான்னு?" சொல்லிட்டு கேட்க, உடனே கோபியும் ஆமான்னு சொல்றாங்க. உடனே மீடியா ஆட்களும் அவங்களோட நியூஸ இன்னுமே பரபரப்பா காட்டணுன்ற காரணத்துக்காக செழியன் கிட்ட, "நீங்க சொல்லுங்க சார் எங்களுக்கு. உங்க அப்பா உண்மைய சொல்றாங்களா? அப்படி இல்லன்னா உங்க அம்மா உண்மைய சொல்றாங்களா? இந்த விஷயத்துல யாரு தப்பு பண்ணியிருக்காங்க? நீங்க யார நம்புறீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்க, உடனே இத கேட்டுட்டு செழியன் என்ன பண்றதுன்னே தெரியாம கொஞ்சம் திகைச்சு போய் நின்னுட்டு இருக்கும்போது, பக்கத்துல இருந்த கோபியோ செழியன உசுப்பேத்தி, "சொல்லுடா, உண்மைய சொல்லுடா. உனக்கு உங்க அப்பா மேல தான நம்பிக்கை இருக்குன்னு" சொல்லிட்டு அவங்கள அப்படியே அவசரப்படுத்தி விட, உடனே செழியனும் வேற வழி இல்லாம திடீர்னு அவங்க கேட்டதுக்காக பதட்டத்துல, "ஆமா, நான் எங்க அப்பாவ நம்புறேன். எங்க அப்பா கண்டிப்பா எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாரு. ஏன்னா, அவரு அந்த மாதிரி ஒரு கேரக்டரே கிடையாது. அவங்க ரொம்பவே நல்லவங்கன்னு" சொல்லிட்டு கோபிய அருமை பெருமையோட பேச ஆரம்பிக்க, உடனே மீடியா ஆட்களும், "அப்பனா உங்க அம்மா தான் இந்த விஷயத்துல பொய் சொல்றாங்க. நீங்க சொல்ல வரீங்களா? அது மட்டும் இல்லாம அந்த ரெஸ்டாரண்ட்ல நடந்த குழப்பம் எல்லாத்துக்குமே காரணம் உங்க அம்மா தானா? அவங்க தான் அந்த பழிய உங்க அப்பா மேல போட்டுருக்காங்களா? அது மட்டும் இல்லாம அந்த ரெஸ்டாரண்ட்ல நிஜமாவே பிரச்சனை இருக்கு. அது உண்மையான்னு?" சொல்லிட்டு அப்படியே வேற மாதிரி கேள்விய திருப்பி விட, உடனே இத கேட்டுட்டு ஷாக் ஆன செழியனும் என்ன சொல்றதுன்னே தெரியாம நின்னுட்டு இருக்கும்போது, பக்கத்துல இருந்த கோபி, "டேய் ஆமான்னு சொல்லுடான்னு" சொல்லிட்டு சொல்ல, உடனே அதே மாதிரி செழியனும் அப்படியே ஆமா அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு அங்கருந்து, "இப்போ இதுக்கு மேல என்கிட்ட கேள்வி கேட்காதீங்கன்னு" சொல்லிட்டு கிளம்பி போக, உடனே கோபியும் சரிங்க நாங்க வரோங்கன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்ப, உடனே மீடியா ஆட்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பாக்கியாவுக்கு எதிராவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பாக்கியாவோட பையன பாக்கியா தான் இந்த தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அந்த நியூஸ பரப்ப, உடனே இந்த நியூஸ டிவில பார்த்த செல்வியும் செம்ம கோவத்தோட இந்த விஷயத்த பாக்கியா கிட்ட சொல்ல, உடனே இத கேட்டுட்டு பாக்கியா ஒரு பக்கம் ரொம்பவே ஷாக் ஆனாலும், இன்னொரு பக்கம் உண்மை எப்படினாலும் வெளிய வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு செல்வி கிட்ட சொல்ல, ஆனா பாக்கியா கிட்ட செல்வியோ, "ஏன்க்கா இப்படி இருக்க? உன்னோட பையனே நீ தான் தப்பு பண்ணியிருப்பன்னு" சொல்லிட்டு அந்த மீடியா கிட்ட சொல்லியிருக்கான். இப்ப எல்லாரும் என்ன நெனப்பாங்க? உன்னை யாரு தான் நம்புவாங்க? அது மட்டும் இல்லாம, இங்க வீட்ல இருந்தே 3 பேர் உனக்கு எதிரா இருக்காங்களே! பேசாம இவங்க 3 பேரையும் அடிச்சு வீட்ட விட்டு வெளிய தொரத்துக்கா! நீ பாட்டுக்கு உன்னோட வாழ்க்கைய உனக்கு பிடிச்ச மாதிரி நிம்மதியா வாழுக்கா! எதுக்காகக்கா இவங்களுக்காகலாம் வாழ்ந்து நீ கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்னு சொல்லிட்டு பாக்கியா மேல இருக்க அக்கறையால பேச, ஆனா பாக்கியாவோ, "வேண்டாம் செல்வி, இதுக்கு மேல இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட எதுவுமே பேசாத. ஏன்னா ஏற்கனவே இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கத என்னால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. அது மட்டும் இல்லாம இவங்க கண்டிப்பா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நான் எதுக்காக இத பண்றேன்றத புரிஞ்சுக்கிட்டு எனக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்கன்றத நான் நம்புறேன்னு" ரொம்பவே சோகமா சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போக, உடனே இத பார்த்துட்டு செல்வியும் பக்கத்துல இருந்த ஜெனிகிட்ட, "பாத்தியா உன் புருஷன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு? அவன் அக்காவோட புள்ள மாதிரி நடந்துட்டு இருக்கான். அவன் நடந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டான்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனாலும் கொஞ்சம் கூடவா அக்காவோட கஷ்டம் அவனுக்கு புரிய வரலன்னு" சொல்லிட்டு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு ஜெனியும், "அக்கா நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நானும் ஏத்துக்கிறேன். நானுமே செல்லியன் இந்த மாதிரி பண்ணதுனால அவன் மேல செம்ம கோவத்துல தான் இருக்கேன். அவன் வீட்டுக்கு மட்டும் வரட்டும். அதுக்கப்புறமா அவன நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு கோவத்துல அங்கருந்து கிளம்பி போக, ஆனா இன்னொரு பக்கமோ இந்த மாதிரி கோபி தன்னோட வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ராதிகாவோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது, ராதிகாவோ
நடந்த எல்லா விஷயத்தையுமே டிவில பார்த்தது மட்டும் இல்லாம, அப்ப கூட அந்த ஆளு இந்த மாதிரி பாக்கியாக்கு எதிரா தானே வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலேயும் அந்த ஆள் முகத்துல நான் முழிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அம்மாகிட்ட உடனடியா கோபிக்கு கால் பண்ணி, இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. அவன நான் பார்க்கவே விரும்பல. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா அவனுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லன்னு சொல்லிடுங்க. நான் அவனுக்கு டிவோர்ஸ் குடுக்க போறேன்னு சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு ராதிகாவோட அம்மா செம்மையா ஷாக் ஆனாலும், அடுத்து ராதிகாவ எதிர்த்து தான் அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதே. அதனால ராதிகா சொன்ன இந்த விஷயத்த கோபிக்கு கால் பண்ணி சொல்ல, உடனே இத கேட்டுட்டு பதறி போன கோபியும் உடனடியா ராதிகாவ பார்க்க வீட்டுக்கு வந்தா. ஆனா ராதிகா கதவ கூட திறக்கிற மாதிரியே தெரியல. அதனால கோபி என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டுருக்கும்போது, பக்கத்துல இருந்த செலியனும், "அப்பா நீங்க என்னோட வீட்டுக்கு வாங்கப்பான்னு" சொல்லிட்டு பாக்கியோட வீட்டுக்கு கூப்பிட, ஆனா கோபியோ அவ வீட்டுக்கு என்னால எப்படிடா வர முடியும்னு சொல்லிட்டு கோவத்துல நின்னுட்டுருக்கா. ஆனா செலியனும், "அது அவங்க வீடு மட்டும் இல்லப்பா, என்னோட வீடும் தான். அதனால தயவு செஞ்சு நீங்க அங்க வாங்கன்னு" சொல்லிட்டு அவங்கள அங்க கூட்டிட்டு போக, உடனே கோபியும் அங்க என்னதான் நடக்குதுன்னு பாத்துரலாமேன்னு சொல்லிட்டு பாக்கியவ வெறுப்பேத்ததுக்காக செலியன் கூட சேர்ந்து அங்க போக, ஆனா இந்த மாதிரி செலியன் வரும்போது கோபிய கூட்டிட்டு வரத பார்த்த பாக்கியாவோ செம்மையா கடுப்பாக்குறது மட்டும் இல்லாம அவங்கள தடுக்கிறதுக்காக போகறதுக்கு முன்னாடியே அவங்கள இனியாவும், ஈஸ்வரியும் போயிட்டு ரொம்பவே அக்கறையோட உள்ள கூட்டிட்டு வரத பார்த்துட்டு இன்னுமே ரொம்பவே கோவமடைஞ்சு, "போதும் அங்கேயே 4 பேரு நில்லுங்க. 4 பேரு வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. அது மட்டும் இல்லாம உங்க மேல நான் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தேன்றத உங்களால புரிஞ்சுக்கவே முடியலல்லன்னு" சொல்லிட்டு செழியன், இனியா, ஈஸ்வரின்னு சொல்லிட்டு 3 பேர்கிட்டயுமே சொன்னது மட்டும் இல்லாம, இந்த ஆள் என் வீட்டுக்குள்ள வரவே கூடாதுன்னு சொல்ல, உடனே ஈஸ்வரியும், "இது நம்ம வீடு. அதனால என் வீட்டுக்கு என்னோட பையன் வரணும்னு நான் ஆசைப்படுறேன்னு" சொல்ல, "உங்களோட பையன் கூட நீங்க இருக்கணும்னா, தயவு செஞ்சு நீங்க உங்களோட பையன கூட்டிட்டு இந்த வீட்ட விட்டு வெளிய போயிடுங்க. ஏன்னா, இது நாள் வரைக்கும் நீங்க என்னோட மாமியார், என்னோட அத்தன்ற ஒரு உரிமையில உங்ககிட்ட பழகிட்டு இருந்தேன். ஆனா உங்களுக்கு நான்லாம் முக்கியம் இல்ல. உங்களோட பையன் தானே முக்கியம். சோ உங்களோட பையன் கூட நீங்க போங்க" அப்படின்னு சொல்ல, உடனே இத கேட்ட இனியாவும், "அம்மா என்னம்மா சொல்லிட்டு இருக்க? பாட்டியவே வீட்ட விட்டு போக சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது. நீ ரொம்ப தான் ஓவரா பண்றன்னு" மறுபடியுமே பேச ஆரம்பிக்க, உடனே இனியா கிட்ட, "நான் பாட்டிய மட்டும் தனியா வெளிய போக சொல்லல. உங்க அப்பா உங்களுக்கு முக்கியம்னா நீங்களும் தாராளமா வெளிய போகலாம்னு" சொல்லிட்டு இனியா கிட்டயும், செல்லியான் கிட்டயும் சொல்ல, உடனே இந்த மாதிரி பாக்கியா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காததுனால 4 பேருமே என் கோபியுமே ரொம்பவே ஷாக் ஆகி நின்னுட்டுருக்க. பக்கத்துல நின்னுட்டுருக்க ஜெனியும் பாக்கியாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, "இப்பதான் நீங்க சரியான முடிவு எடுத்திருக்கீங்கன்னு" சொல்லிட்டு கோவத்துல செலியன பார்த்து சொல்ல, உடனே செலியனும், "என்ன ஜெனி பண்ணிட்டுருக்க? எங்க அம்மா தான் புரியாம முட்டாள்தனமா இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்கன்னா, நீயும் எங்க எல்லாரையுமே வீட்ட விட்டு வெளிய போக சொல்றியான்னு" சொல்லிட்டு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு சென்னியும் செம்ம கடுப்போட, "யாரு முட்டாள்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க முட்டாளா? நீங்க எல்லாரும் முட்டாளா? உங்களுக்கு இன்னும் புரிய வரல அந்த கோபி சார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயத்த" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க தான் மிகப்பெரிய முட்டாள். தயவு செஞ்சு உங்களோட முட்டாள்தனத்த சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டு திருந்தி வீட்டுக்கு வாங்க. அதுவரைக்கும் நான் உங்களுக்காக இங்க காத்திருக்கேன்னு" சொல்லிட்டு எப்பவும் போலயே தன்னோட சப்போர்ட் முழுக்க பாக்கியாக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போக, உடனே இத பார்த்துட்டு செலியனும், ஜெனி இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காததுனால ஷாக்ல நின்னுட்டுருக்க. ஆனா பாக்கியாவோ அத பத்தி எதுவுமே பேசாம, உடனடியா "நீங்க எங்க வீட்ட விட்டு வெளிய போனீங்கன்னா, நான் என்னோட வேலைய பார்க்கறதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போவேன்னு" சொல்லிட்டு அவங்கள தொரத்துற மாதிரி பேசுற. உடனே இத கேட்டுட்டு ஈஸ்வரியோ என்ன பண்றதுன்னே தெரியாம நின்னுட்டுருக்காங்க. "நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாக்கியா இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணது சரிதானா? அது மட்டும் இல்லாம கோபிக்கும், அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற தன்னோட பிள்ளைங்களுக்கும், அத்தைக்கும் பாக்கியா சரியான பாடத்த கத்துக் குடுத்துட்டாங்களா என்ன? அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போதுன்ற எல்லா விஷயத்தையுமே அடுத்த வீடியோல பார்க்கலாம்.